பிஜிடிஆர்பி மேக்ஸ்ல யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், அதாவது ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு 1/L, அதாவது பவர் சீரிஸை தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு 1/L, அதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 1/L. எல்னா என்னன்னா, எல்ன்றது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதுதான் எல்னு கொடுக்குறாங்க. லிமிட் எல் மாடுலஸ் an பிளஸ் 1 டிவைட் பை an, அது கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு இங்க இடத்துல அப்ளை பண்றோம். சரிங்களா? இதுல இன்னொன்னும் சொல்லலாம். எல் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம். சுப்ரீமம்னா உங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலே மேக்ஸிமம். சரிங்களா? சுப்ரீமம் an மாடுலஸ் an பவர் 1/n. இது ரெண்டுமே எல் தான். சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டுபிடிக்கலாம். எல் கண்டுபிடிச்சிட்டு தலைகெல்லாம் திருப்பிடலாம். ஆர் ஈக்குவல் டு 1/L ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். சரிங்களா? எப்பெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம்னா, அடுக்குல பவர்ல n இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். பவர்ல n இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுவும் ஈஸி தான். ஓகே. சரி, நெக்ஸ்ட் நோட். ஏன்னா இது என்னன்னா, இந்த ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க. அடிக்கடிக்கு இது தெரிஞ்சாதான் இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் 1/n, பவர்ல n இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இ. சரிங்களா? எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். இன்னா 2.718 அந்த சம்திங் அந்த வேல்யூ. சரிங்களா? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் 1/n பவர் n ஈக்குவல் டு என்ன வரும்? 1/e வரும். இது வந்து e பவர் -1. ஓகேங்களா? நடுவில் பிளஸ் இருந்தா e, மைனஸ் இருந்தா 1/e. அடுக்குல n இருக்கணும் ரெண்டுலுமே, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, இது பூரா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் கணக்கு போக முடியும். சரிங்களா? சரி, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ கணக்கு போலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி பவர் சீரிஸ் e பவர் z. பவர் சீரிஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். e பவர் z உங்களுக்கு நல்லா தெரியும். e பவர் z ஈக்குவல் டு 1 பிளஸ் z பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா, அப்படிதான் போயிட்டே இருக்கும். e பவர் z இந்த ஃபார்முலா நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? e பவர் z, sin z, cos z, tan z எல்லாமே நீங்க மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? திருப்பி 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 எழுதி பார்க்கணும். ஞாபகம் வச்சு. சரி, இது எப்படி எழுதலாம்? சம்மேஷன் போட்டுங்க. மேல 1 பிளஸ் z ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் என்ன வரும்? z பவர் n வரும். அப்ப என்ன பண்ணலாம்? z பவர் n டிவைடட் பை, கீழே பாருங்க 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் என்ன வரும்? n ஃபேக்டோரியல் வரும். சரிங்களா? சரி, சம்மேஷன் n ஈக்குவல் என்ன போடலாம்? 0 டு இன்ஃபினிட்டி போடலாம். சரிங்களா? தனித்தனியா எழுதி பிளஸ் போறதுக்கு பதிலா ஒட்டுக்கா ஜெனரலா எழுதிறேன். n க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா z பவர் 0 1 ஆயிரும். இந்த 0 ஃபேக்டோரியல் 1, அப்ப டோட்டலா 1/1 1 தான் இது வரும். n ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா z பவர் 1/1 ஃபேக்டோரியல் ரெண்டாவது டைம் வந்துடும். n ஈக்குவல் 2 போட்டா z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இந்த பேட்டர் வரும். இந்த சம் வந்துடும். ஓகேங்களா? அப்ப இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன ஃபார்முலான்னா, இது e பவர் z, இதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து இது என்ன ஃபார்மேட்னா, சம்மேஷன் an z பவர் n அந்த ஃபார்மேட். ஓகேங்களா? an z பவர் n, எது an z பவர் n மட்டும் விட்டுருங்க. 1/n ஃபேக்டோரியல் அதான் வந்து an. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட். அப்ப an ஈக்குவல் டு 1/n ஃபேக்டோரியல் அது எழுதிங்க தனியா. சரிங்களா? எந்த சம்மு கொடுத்தாலையும் z பவர் n விட்டுட்டு மீதி இருக்கிறது பூரா an. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நம்ம முன்னே சொன்னேன். என்ன ஃபார்முலா சொல்றேன்? ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் an பிளஸ் 1 டிவைடட் பை an. ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணிங்க. an பிளஸ் 1 என்ன? an பிளஸ் 1 இது an பிளஸ் 1 என்ன வரும்? 1/n பிளஸ் 1 ஃபேக்டோரியல். சரிங்களா? டிவைடட் பை அடுத்து என்ன வரும்? an வரும். an என்னது? அது எழுதணும் 1/n ஃபேக்டோரியல். இந்த டிவைடட் பை 1/n ஃபேக்டோரியல் பண்ணா n ஃபேக்டோரியல் மேல போகும். அப்ப இன்ட்டு என்ன வரும்? n ஃபேக்டோரியல் டிவைட் பை 1. சரிங்களா? தலையில திருப்பிட்டீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? மேலே n ஃபேக்டோரியல், கீழே n பிளஸ் 1 ஃபேக்டோரியல். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படியே வருது கூட. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரி, மாடுலஸை விட்டுருங்க. மீது n ஃபேக்டோரியல் பை n பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ n ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கு. மேலே கீழே n பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா, 1 ஃபேக்டோரியல்னா n பிளஸ் 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் எழுதலாம். ஓகேங்களா? n பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. n பிளஸ் 1 அப்படியே எழுதிருங்க. ஃபேக்டோரியல் போடாதீங்க. அதோட ஒன்று கம்மி பண்ணுங்க. அது என்னது? n ஃபேக்டோரியல். சரிங்களா? n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிருங்க. மீதி என்ன ஆகுது? இப்போ n க்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. இங்க இன்ஃபினிட்டி மேல என்ன ஆகுது? 1 தான். சரிங்களா? 1/, இங்க இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஃபுல்லா இன்ஃபினிட்டி தான். இப்போ 1/∞ வேல்யூ என்னது? 0 கிடைக்கும். ஓகேங்களா? 1/, n க்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா இன்ஃபினிட்டி பிளஸ் 1 என்ன வரும்? இன்ஃபினிட்டி தான். 1/∞ ஈக்குவல் என்ன ஆகுது? 0. அப்போ l ஓட வேல்யூ என்னது? 0. ஓகேங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான். r ஈக்குவல் என்ன வரும்? இப்போ l கண்டுபிடிச்சோம் 0. இப்போ r உங்களுக்கே தெரியும். r ஈக்குவல் என்னது? 1 டிவைட் பை l. ஓகேங்களா? 1 டிவைட் பை l க்கு என்னது? அப்ளை பண்ணணும் 0 அப்ளை பண்ணணும். 0 அப்ளை பண்ணா 1/0 வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. ஓகேங்களா?
அப்போ பவர் சீரிஸ் இ பவர் இசட்னுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, அதான் ஆன்சர். ஓகேங்களா, இன்ஃபினிட்டி. பொறுமையா போடுங்க. எல் கண்டுபிடிச்ச உடனே ஜீரோன்னு வந்தோடனே ஜீரோன்னு குறிச்சிடாதீங்க, அதை தலைகளா திரும்பணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். சரிங்களா, நம்ம எல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஈக்குவல் என்னது 1/L தான் ஃபார்முலா. இதை ஜீரோவை தலைகளா திரும்பணும். 0/1 இருக்கும், தலைகளா திரும்பினா இன்ஃபினிட்டி. அதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து கணக்கு போகலாம். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity n பவர் n z பவர் n. இதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். இப்போ L ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் an பவர் 1/n இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா இது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா. சரிங்களா, இது யூஸ் பண்ணலாங்களா? இப்போ என்ன பண்ணோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், an z பவர் n அதான் ஃபார்மேட்டு. z பவர் n விட்டுருங்க, மீதி என்னக்குது n பவர் n இருக்குது, அது an எடுத்துக்கிறோம். அப்போ an ஈக்குவல் என்னது n பவர் n. ஓகேங்களா, இதை வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. therefore L கண்டுபிடிக்கிறோம். L ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப், ஓகேங்களா, மாடுலஸ் an இருக்குது என்னது n பவர் n மாடுலஸ் பவர்ல என்னது 1/n. ஓகேங்களா, n கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் n மட்டும் இருக்குது. சரிங்களா, சுப்ரீமம்னா என்னோட மேக்ஸிமம் என்னது n தான். சரிங்களா, அப்ப என்னது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என்ன இருக்கு, n மட்டும் இருக்கு. இப்போ என்னக்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி என்ன வரும், இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ L ஈக்குவல் என்னது இன்ஃபினிட்டி. சரிங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், R ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் R ஈக்குவல் டு 1/L. ஓகேங்களா, 1/L பதிலா என்ன அப்ளை பண்ணோம், இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணோம். 1/இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது 0. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது 0. சரிங்களா, இன்ஃபினிட்டி வந்தா பெரும்பாலும் 0 தான். ஏன்னா தலைகீழா திரும்ப R ஈக்குவல் என்ன வரும், 0ன்னு வரும். ஓகேங்களா, சரி. அப்போ n பவர் n z பவர் n உடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா z பவர் n மட்டும் விட்டுருங்க, இதை மட்டும் எடுத்துக்கணும். அதான் சொல்லியிருக்கேன். அது என்னது an ஈக்குவல் என்னது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n பவர் n. இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சரிங்களா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, அப்ளை பண்ணலாங்களா. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an பிளஸ் 1 மாடலஸ் போட்டுங்க. an பிளஸ் 1னா இதுல n போல n பிளஸ் 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ n பிளஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n பவர் n இருக்குது. அப்போ n பிளஸ் 1 பவர் n பிளஸ் 1. இந்த இங்கே n பிளஸ் 1 இங்கே n பிளஸ் 1 அப்ளை பண்ணிட்டீங்க. டிவைடட் பை an எழுதணும். டிவைடட் பை இங்க an எழுதணும். இந்த an அதை அப்படியே தலையில திருப்பி எழுதிட்டோம்னா அதான் டிவைடட் பை எழுதுன மாதிரி. அப்போ என்ன வரும், n பவர் n டிவைடட் பை என்ன வரும், n ஃபேக்டோரியல் வரும். மாடலஸ் போட்டுக்கலாம். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா n பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், n பிளஸ் 1 ஃபேக்டோரியல்னா n பிளஸ் 1 எழுதி இதை விட ஒன்று கம்மியா n போட்டு ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஓகேங்களா, டிவைடட் பை இந்த n பிளஸ் 1 பவர் n பிளஸ் 1 n பிளஸ் 1 பவர் n எழுதலாம் இன்ட்டு n பிளஸ் 1 பவர் 1 எழுதிக்கலாம். n பிளஸ் 1 பவர் n இன்ட்டு n பிளஸ் 1 பவர் 1 அப்படி தனித்தனி எழுதிக்கலாம். இன்ட்டு இங்க என்ன வரும், n பவர் n அப்படி எழுதிங்க, n ஃபேக்டோரியல் அப்படி எழுதிங்க. ஓகேங்களா, இந்த n ஃபேக்டோரியலும் n ஃபேக்டோரியலும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டோமா, சரி. மீதி இந்த n பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடுங்க. n பிளஸ் 1 பவர் 1 தான். n பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என்ன இருக்கு, n பவர் n இருக்கு, n பிளஸ் 1 பவர் n இருக்குது. சரிங்களா, அதை அப்படி எழுதிங்க, n பை n பிளஸ் 1 பவர்ல என்ன இருக்கு, n இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து என்ன வெளியே எடுக்கலாம், என்ன வெளியே எடுக்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எழுதிங்க. சரிங்களா, இப்போ n அப்படியே இருக்கட்டும், டிவைட் பை இதுல இருந்து என்ன வெளியே எடுங்க. என்ன வெளியே எடுத்தீங்கன்னா n என்ன எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் 1 தான் இருக்கு, என்ன வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும், 1/n கிடைக்கும். ஓகேங்களா, டு தி பவர் என்ன இருக்கு, n அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, மேல இருக்கிற பவர் n அப்படியே இருக்கட்டும். இந்த n அப்படியே எழுதிட்டோம். இதுல இருந்து n மட்டும் வெளியே எடுத்துட்டோம். ஏன் அந்த n மட்டும் எடுத்துருக்கோம்னா n கேன்சல் பண்றதுக்காக. சரிங்களா, இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1 பிளஸ் 1/n பவர்ல என்ன ஆகுது, n இருக்குது. சரிங்களா, என்ன ஆகுது, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1 பிளஸ் 1/n பவர்ல n. சரிங்களா, 1 பிளஸ் 1/n பவர் n e, 1/1 பிளஸ் 1/n பவர் n என்னது 1/e. ஓகேங்களா, இதோட வேல்யூ என்ன, 1/e. ஓகேங்களா, அப்ப L வந்து என்னது 1/e. சரிங்களா, எழுதுறேன், L வந்து 1/e கிடைக்குது. ஓகேங்களா, L 1/e இருந்தா R ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1/L. சரிங்களா, L அப்ப E 1/e தலையில திருப்புங்க. அப்ப என்ன வரும், E. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது E. ஓகேங்களா, எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் தான், நல்லா படிச்சீங்க. சரிங்களா, இங்க இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 பிளஸ் 1/n பவர் n இருந்தா E,
1 by 1 plus 1 by n பவர் n இருந்தா அது வந்து 1 by e. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த என்ன பார்க்கலாம். The next fourth sum, find the radius of convergence of summation 1 minus 1 by n power n squared z power n. இதுக்கு என்ன ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சி நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? ரெண்டு ஃபார்முலால L வந்து சூப்பரிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. L equal to limit n times to infinity சூப்பரிமம் ஆஃப் மாடுலஸ் an பவர் 1 by n. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது என்னன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.